Coral Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்னைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் இளையராஜா இசைஞானி அவர்களை சுற்றி இன்றைக்கு நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம், அதனுடைய உண்மையான சம்பவம் என்ன, அதோட உண்மை தன்மை என்ன, ஏன் இது ரொம்ப ஒரு பேசப்பட்ட பொருளாக மாறியது, அதன் பிறகு இளையராஜா அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இசைஞானி இளையராஜா நம் அனைவருடைய மனங்களையும் கவர்ந்த ஒரு நபர். நம்முடைய மனங்களை மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் அத்தனை பேருடைய மனங்களையும் இப்போது வரைக்கும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த இசை அமைப்பாளர். உலகத்தில் பல நாடுகளில் இவரை பற்றி உலகத் தமிழர்கள் பேசும்போது இவர் இந்த நாட்டில் பிறந்திருந்தார்னா அப்படிங்கிற மாதிரி புகழக்கூடிய அளவுக்கு, உச்சி முகரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளி. சமீபத்தில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி நீங்கள் இவ்வளோ வயசுலையும் இன்னும் இசை கச்சேரிகளை முன்னணி நடத்தி அதற்கான வேலையில் இயங்குறீங்க அப்படின்னும் போது நான் ராஜா அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அது ஒரு பொருத்தப்பாடான ஒரு உடல் மொழியாகவும் பதிலாகவும் தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. திருவள்ளிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு போயிருக்கிறாரு. எதற்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இவர் இன்றைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மார்கழி மாதம் 1ஆம் நாள். இன்றைக்கு தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம் 1ஆம் நாள். இந்த மார்கழி மாதம் வந்தாலே திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் பாடுவாங்க. அந்த அடிப்படையில் மார்கழி 1 அன்று இசைஞானி அவர்களால் இசைக்கப்பட்டு வெளியாக இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் அதை அந்த இடத்துல ஒலிக்கிறாங்க. ஸோ அதற்காக இசைஞானி அவர்களுக்கு மரியாதை செய்கிறாங்க. யாருன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த ஜீயர்கள், பட்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா அவரை வரவழைச்சதே அவங்க தான். ஸோ அவரை வரவழைத்து அவருக்கு மரியாதை செய்கிறாங்க. அவருடைய பாடல்கள் அங்கே தொகுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அதை ஒரு மரியாதை நிமித்தமாக கூப்பிட்டுருக்குறாங்க. நீங்கள் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே ஜீயர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் மீது இது போன்ற விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இளையராஜாவும் அவங்கள பற்றி என்ன பேசியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இசைஞானி அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அங்கே கருவறைன்னு ஒன்று இருக்குது. கருவறைக்கு முன்னாடி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அர்த்த மண்டபம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அர்த்த மண்டபத்துடைய வாயில் வரைக்கும் பார்த்திங்கன்னா இசைஞானியும் அந்த ஜீயர்கள், பட்டர்கள்லாம் ஒன்றாவே போகிறாங்க. அதற்கு உள்ளே நுழைய முற்படுகையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே இருங்க, அந்த அர்த்த மண்டபத்துக்கு மேலே நின்று நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க சாமியை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவரும் சரிங்க அப்படின்னு சொல்லி அங்கே நின்று சாமி கும்பிட்டு வராரு. ஸோ திஸ் வாஸ் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை கருவறைக்குள்ளேருந்து வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக நடந்துச்சாலும் நடக்கவே இல்லை. அது கருவறைக்குள்ள வரைக்கும் அவர் போகவும் இல்லை, கருவறை வாசல் கூட நெருங்கலை. ஸோ அர்த்த மண்டபம் அப்படிங்கிற இடத்துலேருந்தே ஒரு வெளியேற்றப்படுறாருன்னா நீங்கள் இங்கே இதுக்கு மேலே வரக்கூடாதுங்க ஐயா, இது நாங்கள் மட்டும் தான் அது உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. அவர் மட்டுமல்ல, ஜீயர்கள், பட்டர்கள் தவிர யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க ஆகம விதி அப்படின்னு சொல்லி வகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அதற்குள்ள உலகத்தினுடைய தலை சிறந்த ஞானியாக நீங்கள் இருந்தாலுமே கூட, உலகத்தினுடைய தலை சிறந்த மனிதராக நீங்கள் இருந்தாலுமே கூட, உங்களால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களை மறந்து இன்பங்களை நோக்கி அவர்கள் பயணப்பட்டிருந்தாலுமே கூட நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆகம விதி சொல்லுகிறது. அப்படிங்கிறதுனால அவர் உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முற்போக்கு பேசக்கூடிய ஒரு மண்ணில், திராவிட மாடல் அப்படின்னு பறைசாற்றி கொள்ளக்கூடிய ஒரு மண்ணில், பெரியார் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்ணில், அதுவும் இவ்வளவு நூற்றாண்டு காலம் கடந்தும் கூட உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக இருந்தவருக்கே
உள்ளுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ஆகம விதின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது மிக மோசமான ஒரு சூழலுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு வந்து இருக்கிறது. பார்த்தீர்களா, கருவறைக்குள்ளேயோ அதுக்கு அர்த்த மண்டபத்துக்குள்ளேயோ கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு தான் வந்து மோசமாக வச்சுருக்கிறாங்க. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அவமரியாதையை அவங்க செய்யலை, இவரும் அவங்கள வந்து எதிர்த்துலாம் பேசலை. ஏன்னா இதை நான் எங்கேருந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இசைஞானி இளையராஜா ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அவர் என்ன பதிவு போட்டிருக்கிறாருங்கிறத நான் அப்படியே படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. ஸோ அந்த இடத்துல என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்கல அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவுபடுத்துகிறார். நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இளையராஜா. எனவே நான் வந்து அந்த இடத்துல எந்த விதமான ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு நேரக்கூடிய வகையில் என்னை நான் வந்து ஆட்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சம்பவம்னு வந்து பார்த்திங்கன்னா அவரை யாரும் வந்து டீஸ் பண்ணலை, நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பேசலை, தடாலடியான கலையபரங்கள் எதுவும் நடக்கலை. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் உங்களை விட மாட்டேன், பேச்சாத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத போல் அந்த கோயிலுக்குன்னு ஆகம விதி இருக்குது, அந்த ஆகம விதிக்கு உட்பட்டு நான் அவங்கள உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கட்டத்தை வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, உணரக்கூடிய நம்மை போன்ற நபர்களுக்கோ மக்களுக்கோ விட்டுருந்தா என்ன, ஏன் இசைஞானி உள்ளே போயிருந்தா என்ன, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுளுக்கு, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு, அந்த ஆண்டாள் அவர்களுக்கு தன்னுடைய இசையால் திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் இசையமைத்து அதை மக்கள் மனங்களில் ஓடச் செய்து இசை ததும்பச் செய்து இன்ப வெள்ளத்தில் மூழ்கடித்த எங்களுடைய இளையராஜா, எங்களுடைய இசைஞானி உள்ளே போயிருந்தா என்ன அப்படிங்கிற கேள்வி பார்க்கக்கூடிய உங்களுக்கும் எழும், பார்த்த எனக்கும் எழுகிறது, அத்தனை கோடானு கோடி மக்களுக்கும் எழுந்திருக்கும். இசைஞானி இளையராஜா அவர்கள் இதை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத ஒரு பக்கம் வைப்போம். ஏன்னா என்றைக்குமே பாதிக்கப்பட்டவங்களுக்காக பாதிக்கப்பட்டவங்களே பேசி இந்த நாட்டில் புரட்சி நடந்தது கிடையாது. ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்காக ஒரு ஒடுக்கப்பட்டவன் தான் பேசணும் அப்படிங்கிற எண்ணமே இங்கே தவறானது. யார் பாதிக்கப்பட்டாலும் அதை பாதிக்கப்படுறதை பார்க்கக்கூடிய ஒருவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்காக பேசி அதை இந்த நாட்டில் புரட்சியாக மாற்றின காரியங்கள், அப்படி மாறிய சம்பவங்கள் தான் இந்த நாட்டில் ரொம்ப அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஐயா இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் தன்னை பாதிக்கப்படலை, நான் சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்கலன்னு சொல்கிறது ஒரு பக்கம் வைப்போம், ரைட்டு தான் அவர் சொல்கிறது, ஓகே ஃபைன். ஆனால் பார்க்கக்கூடிய நமக்கு எங்கள் இசைஞானி இளையராஜாவை உள்ள விடலையே, எங்கள் ஐயா உள்ளே போகிறதுக்கு தகுதி இல்லாதவரா, அவருடைய திறமையும் அவருடைய ஆற்றலும் அவருடைய படைப்பும் அவருடைய பங்களிப்பும் நிராகரிக்கப்படக்கூடியவையா உங்கள் ஆகமத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளேயும் எழுகிறது. எனவே அதை தான் வந்து இங்கே தமிழ்நாடு எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் கெடுவாய்ப்பாக இன்றைக்கு கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை உள்ளே அனுமதிக்காத பல கோயில்களை இழுத்து பூட்டி வைத்து பூட்டு போட்டு விட்டு செல்லக்கூடிய மிக மோசமான, மிக தவறான ஒரு முன்னுதாரணங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அரசு அப்படிங்கிறதையும் நாம் மறந்துவிட்டு கடந்து போக முடியாது. ஏனென்றால் அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு அரசு சார்பாக அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது. என்ன அறிக்கை விட்டுருக்கிறாங்க அரசு, படிக்கிறேன் கேளுங்க. இந்து சமய அறநிலையத்துறை அனுப்புனர் செல்லத்துறை MA BL இணை ஆணையர் மதுரை பெருநர் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர்களும் விருதுநகருக்கு அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாருன்னா, ஊடக செய்தி, திருக்கோயிலுக்குள் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வருகை புரிந்தது, ஊடகங்களோடும் செய்தி குறித்து அறிக்கை சமர்ப்பித்தல்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, அப்படியே படிக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோயிலுக்கு 15/12/2024 வருகை புரிந்ததன் பேரில் 16/12/2024 முதல் ஊடகங்களில் வரும் செய்தி குறித்து மேற்படி திருக்கோயில் செயல் அலுவலர் பார்வை 2 மூலமாக
பின்வருமாறு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்பிரிவு 46(3) கீழ் உள்ள திருக்கோயிலாகும். இத்திருக்கோயிலானது முதல் நிலை செயல் அலுவலர் மற்றும் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலர் குழு கூட்டு பொறுப்பில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. பார்வை 2 காணும் குறிப்பில் 15/12/2024 அன்று இத்திருக்கோயிலுக்கு ஸ்ரீ 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 திரிதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் சுவாமி தரிசனத்திற்கு திருக்கோயிலுக்கு வருகை புரிந்தனர் என்றும், இத்திருக்கோயிலில் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வாழ் மூலவர் கருவறையிலும் கருவறையினை அடுத்த அர்த்த மண்டபத்திலும் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வாழ் உற்சவரும் எழுந்தருளியுள்ளனர். எனவே இத்திருக்கோயில் மரபுப்படியும் பழக்க வழக்கப்படியும் அர்த்த மண்டபம் வரை திருக்கோயிலின் அர்ச்சகர், பரிகாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கமில்லை என்றும் செயல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். 15/12/2024 அன்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா அவர்கள் ஸ்ரீ 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 திரிதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுடன் வருகை புரிந்த போது அவரோடு இணைந்து அந்த அர்த்த மண்டபத்தின் வாசல் படி ஏறிய போது உடனிருந்த ஜீயர் சுவாமிகள் மற்றும் திருக்கோயில் மணியம் அர்த்த மண்டபம் முன்பிருந்து சாமி தரிசனம் செய்யலாம் என கூறியவுடன் அவரும்னா இளையராஜாவும் அவரும் ஒப்புக்கொண்டு அர்த்த மண்டபத்தின் முன்பிருந்து சுவாமி தரிசனம் செய்தார் என்றும், ஸ்ரீ 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 திரிதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மட்டும் அர்த்த மண்டபத்தின் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்தார் என்ற விவரம் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இப்போது இந்த கருத்தை தான் எல்லாரும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைவ அறிஞராக பார்க்கப்படக்கூடிய மரியாதைக்குரிய அம்மையார் கலையரசி நடராஜன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையினர் கோவில் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இவர்கள் சொல்லுவார்கள். மற்றபடி ஆகமம் என்பதெல்லாம் வைணவத்துக்கு ஒரு மாதிரியும் சைவத்துக்கு ஒரு மாதிரியும் இருக்கிறது. சைவத்திற்குள்ள நடைமுறை என்பது சாதி பாகவம் என்பதையும் பார்ப்பது கிடையாது. அர்த்த மண்டபம் வரை தான் செல்ல வேண்டும், அதற்கு முன்பு செல்ல முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. ஆகமம் என்பது இறைவனால் அருளப்பட்டது உண்மை என்றால் எந்த மனிதரையும் உயர்த்தியும் தாழ்த்தியும் இவர் உள்ளே வரலாம், இவர் உள்ளே வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஆகமம் என்பது கோயிலுக்கு கோயில் வேறுபட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. வைணவ ஆகமங்கள் எல்லாம் சாதி அடிப்படையிலேயே வகுக்கப்பட்டுள்ளன. ராமானுஜரையே சாதி நீக்கம் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. இவ்வளவு காலத்திற்கு பிறகும் எல்லா விவரங்களும் மக்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்திலும் இதே நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு எதற்காக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும், நம்மால் வேறு என்ன செய்ய முடியும்? அதாவது ஜீயர்களும் பட்டாச்சாரியர்களும் ஒரு இடத்திற்கு போகலாம், வேறு ஒரு மனிதன் போகக்கூடாது. மனிதனில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது இறைவன் ஒருவனுக்குத்தானே தெரியும். இவர்கள் யார் அதை தீர்மானிப்பதற்கு? இன்ன சாதியில் ஒருவன் பிறந்துள்ளான், அவரிடம் காசு வாங்கக்கூடாது என்று இறைவன் எங்காவது சொல்லி இருக்கிறாரா? அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்தது என்றால் ஜீயர்கள் பட்டாச்சாரர்கள் ஆட்டமெல்லாம் தானாகவே அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது இவங்களை போன்ற நபர்கள், சைவ மடாதிபதிகள், சைவத்தை பின்பற்றக்கூடிய இந்த அம்மையார் போன்றவங்க, அதே போல் முற்போக்கு பேசக்கூடியவங்க, இவங்களை கருத்தில் என்னவா இருக்குன்னா, இளையராஜா ஐயா அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படாத வண்ணம் அவர் இருந்து விட்டாருனால அவங்க ஒத்துக்கிறோம், ரைட்டு. ஆனால் நீங்கள் பண்ணுவது சரியா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இவர் தான் உள்ள வரணும் இவர் தான் உள்ள வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க? இந்த லட்சணத்தில், அதாவது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலையே பிறப்பால் இந்துவாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் உச்சத்தை தொட்ட ஒரு சாதனை மனிதரால் உள்ள போக முடியல. இதனால் சாதிங்கிற ஒரு காரணத்தினாலையா இல்லை என்ன காரணத்தினால ஏன் அவர் அலோவ் பண்ணலை? அவங்க நிறைய சொல்லுவாங்க, சாதியெல்லாம் காரணம் இல்லைங்க, இன்னொரு பார்ப்பனராகவே இருந்தாலும் இன்னொரு பிராமணராக வந்து உள்ள அலோவ் பண்ணியிருக்க மாட்டோங்க, அதுக்குன்னு சில நெறிமுறைகள் கோட்பாடுகள்லாம் இருக்குங்கன்னா சொல்லுவாங்க தான். ஆனால் கலையரசி அம்மா சொல்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே இவர்களாக வகுத்து கொண்டது. கடவுள் கூறவில்லை உங்களிடம் இது போன்ற பாகுபாடுகளை பின்பற்ற சொல்லி.
இந்து சமய அறநிலையத்திற்கு கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இன்னும் இவங்க இந்து சமய அறநிலையத்திற்கு கட்டுப்பாட்டை வெளியே எடுத்துருங்கப்பா, கோயிலில் தனியார்கிட்ட கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போல்லாம் வந்து நம்ம அப்படியே கோயில் வாசல் நின்று பார்த்துட்டு போயிட வேண்டியது தான். கோயிலுக்குள் போவதற்கும் கோயில் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு. இந்த நாட்டில் கடவுள் இருக்கணும் நம்புங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் ஒருவர் வழிபடுவதற்கான உரிமை மறுக்கப்படுகிற பொழுது, அது சாதி அடிப்படையில் மறுக்கப்படுகிற பொழுது, அது பிறப்பின் அடிப்படையில் மறுக்கப்படுகிற பொழுது, அந்த மனிதனுடைய விடுதலைக்காக குரல் கொடுப்பது தான் தமிழ்நாட்டினுடைய குணம், தமிழ்நாட்டினுடைய நிறம், தமிழ்நாட்டினுடைய சுபாவம், தமிழர்களுடைய சுபாவம். அதன் காரணமாகத்தான் இளையராஜாவுக்கு இவ்வளவு ஆதரவு குரல்கள் வருகிறது. குறிப்பாக இன்னொன்றுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்பேத்கரிய செயற்பாட்டாளர்கள், தலித் ஆக்டிவிஸ்ட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் பல இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஏங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதனுடைய வழக்கு நிலுவையில் இருக்குது. அவருடைய வழக்கு தொடர்பான சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது வரைக்கும் அதற்கான விஷயத்தை தீவிரப்படுத்தி அதில் முனைப்பு காட்டி ஏன் இன்னும் அது தீவிரமாக தமிழக அரசு செய்யாமல் இருக்கிறாங்க? எந்த கோயிலில் தமிழ் அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்கள்? தமிழில் வழிபாடு செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதை. தமிழில் வழிபாடு செய்யணும்னு நம்ம போகிறோம், அந்த அவருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கன்னு சொல்லுவாங்க. நான் எடுத்து தொடர்பு கொண்டு ஒருத்தருக்கு பேசி ஐயா வாங்கன்னு நான் காத்திருந்து நான் பண்ணுமா? அங்கே ஒரு தமிழ் அர்ச்சகர் இயல்பில் இருக்க வேண்டாமா? தமிழில் அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எதுக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணணும்? வெயிட் பண்ணுங்கள், வந்தால் வருவாங்க, ஃபோன் பண்ணி பாருங்கள். இதுதான் அவங்களோட ரியாக்ஷனாகவே இருக்குது. அப்போது தமிழில் அர்ச்சனை என்பதோ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதோ பெயரளவில் இருக்கக்கூடிய திட்டங்களாக மாறி இருக்கிறது. பெயரளவில் இருக்குது, உதட்டளவில் இருக்குது. காதல்லாம் உள்ளத்திலிருந்து காதலிக்கணும், உதட்டிலிருந்து காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே. அப்போது பெயரளவில் இருக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏன் சுணக்கம் காட்டுகிறது திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற கேள்வி எழத்தானே செய்யும். அது எழ வேண்டாமா நமக்கு? கோயிலுக்குள்ள பட்டியல் செய்ய சகோதரனை உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா கோயில் இழுத்து பூட்டுங்கிறாங்க. தீர்வாதான் சொல்கிறாங்க. அதை ஆதரிக்குவதற்கு பல உதிரிகள் தயாராக இருக்கிறாங்க. ஆமாம், அது வந்து ஒரு ஒரு மாதிரி பதற்றமான சூழல் உருவாகாதா? அது வந்து கஷ்டம் இல்லையா? ஆட்சியிலிருந்து பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு. என்ன ஆட்சியிலிருந்து பார்த்தா தெரியும்? சாதி ஓட்டு போய்விடும் என்பதற்காக தான் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்க. இதெல்லாம் பச்சையான உண்மை. வேற என்ன இருக்குது? இல்லை வேற என்ன பெருசாக இருக்குது? வேற ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இது போன்ற எத்தனை கோயில்கள் பூட்டப்பட்டிருக்கிறதுன்னு வள்ளுவர் கூட்டத்தினுடைய கூட்டத்தில் டாக்டர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். எடுத்து பாருங்க. விழுப்புரத்திலேயே மட்டும் எத்தனை கோயில்கள் பூட்டப்பட்டிருக்கிறதுன்னு டாக்டர் ரவிக்குமார் பேசுகிறார். எடுத்து பாருங்க. அப்போ தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது ஏன் திராவிட மாடல் ஆட்சியில் தடுத்து நிறுத்தப்படலை? இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவர் கிட்டத்தட்ட தன்னை பாஜகவின் நபராகவே மாற்றிக்கொண்டு செயல்படுகிறார் அப்படின்னு இவருடைய நட்பு சக்தியில் இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாசுகி பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எழுதுறாரு. கோவிலையும் அதன் பக்தியையும் அதன் விதிகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கோவிலுக்கு போகிறார்கள். அதில் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படக்கூடாது என்றுதான் நாத்திகர்களும் ஆத்திகர்களுக்கான உலகம் முழுக்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாத்திகர்களும் ஆத்திகர்களுக்காக உலகம் முழுக்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையை மறந்துவிட்டு கோடிக்கணக்கான மக்களைப் போல கடவுளிடமும் இளையராஜாவிடம் எதிர்பார்ப்பதை விட இதை பேசி பேசி இயக்கத்தையும் தன்னையும் வளர்த்தெடுத்தவர்களின் இன்றைய வீழ்ச்சியை கேள்விகளுங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு முக்கியமான புள்ளி பாருங்க. உங்களிடம் ஆட்சி இருக்கிறது, உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, உங்களிடம் அனைத்தும் இருக்கிறது. ஏன் கோயில் கருவறைக்கு உள்ளே நுழையக்கூடிய சாவி உங்களிடம் இல்லையா? ஏன் அது உங்கள்கிட்ட கிடையாதா? அர்த்த மண்டபத்தை தாண்ட வைக்கக்கூடிய அளவிற்கான தைரியம் உங்கள்கிட்ட கிடையாதா? அப்ப நம்ம எங்க கேள்வி எழுப்பணுன்றத பாருங்க. பெரியார் இதற்காகத்தான் தேவைப்படுகிறார்னு பேசுறாங்க, அண்ணா இதற்காக தேவைப்படுறாருன்னு பேசுறாங்க. பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் பெயரை சொல்லி ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல் அரசை பார்த்து யார் கேள்வி கேட்கிறது? அதான் அவங்களுடைய பேரங்களான நீங்க இருக்கிறீங்களே, அப்ப நீங்க பண்ணுங்க. நீங்க ஏன் செய்ய மறுக்கிறீங்க? அதனால தான் அவர் சொல்லுகிறார், ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேளுங்கள்,
ஆளும் வர்க்கத்தை பார்த்து கேள்விகளுன்னு இவர் சொல்றாரு. முக்கியமாக திராவிட மாடல் ஆட்சிக்கும் பெரியாருக்கும் முன்னோடி ராமன் என்று பேசினாரே அமைச்சர் ரகுபதி, அவரை நீக்குங்கள். அறநிலைத்துறையை நிர்வகிக்க அமைக்கப்பட்ட அமைச்சர் தன்னை ஒரு சனாதனவாதியாகவே கருதி கொண்டு வலம் வருகிறாரே, அவரை விட்டு இளையராஜாவை தடுத்த பார்ப்பனியவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் தான் கள செயல்பாடுகள். ஆளும் வர்க்கத்தின் ஆராதகராக இருக்கும்போது உருவாகும் வெற்றிடத்தை இளையராஜாவை வைத்து பூசி மொழி கூறுகிறார்கள். பாவம்னு எழுதுறாரு. அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நாம இளையராஜா அவர்களுடைய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது தனி நிகழ்வுங்க. அது அவருக்கும் அந்த ஜீயர் அந்த பட்டாச்சாரன் அவருக்கும் நடந்த ஒரு சம்பவம். அதை அவர் தனக்கான சுயமரியாதை இழுக்க அவர் நினைக்கல, அதை அவர் இப்படி பார்க்கல. அது தனி சப்ஜெக்ட். ஆனால் டோட்டலாக இந்த ஈவெண்ட்டை நம்ம முழுமையான ஒரு கழுகு பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா ஏன் உள்ளே விடக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்குள்ளேயும் எழும், எனக்குள்ளேயும் எழும். அப்படி எழுந்த கேள்வியின் காரணமாகத்தான அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். கேள்வி கேட்பது தான் கல்வின்னு சொல்றாங்க, கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்றாங்க. அப்போ கேள்வி கேட்கக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அதனால்தான் ஒருவரால் கேள்வி கேட்க முடியாவிட்டாலும், ஒருவர் கேள்வி கேட்க தயங்கினாலும் அவர் ஒடுக்கப்படுகிற பொழுது அவருக்காக கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறது தமிழ் சமூகம். அதனால தான் இப்பயும் கேட்குறோம், இந்த ஜீயர்களுக்கும் இந்த பட்டாச்சாரர்களுக்கும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகார பலமும் இதனை வைத்து இவர்கள் ஒடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடப்பதனுடைய காரணம் என்ன? என்ன காரணம்? அப்போ இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன, இதற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது அப்படிங்கிறத குறித்து நம்முடைய தமிழ்நாடு அரசு சிந்திக்கணும். நம்முடைய தமிழ்நாடு அரசு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மேடைகளோடு நிற்பாட்டி கொள்ளாமல் களத்தில் போய் செயல்படுத்தி அந்த கொள்கைகளுக்கு உயிரூட்டி அந்த கொள்கையின் வழியாக இசை ஞானிகளையும் இளையராஜாக்களையும் அனுமதிக்கணும், உள்ளே விடணும். அதுதான் உண்மையிலேயே திராவிட மாடல் என்று நீங்கள் சொல்லுவதற்கு பொருத்தப்படாக இருக்கும். பெரியாரினுடைய ஆட்சி, அண்ணாவினுடைய ஆட்சி என்று சொல்வதற்கு பொருத்தப்பாடாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இன்று இசைஞானி இளையராஜா தடுக்கப்பட்டிருக்கிறார், நாளைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தடுக்கப்படுவார், மற்றொருவர் தடுக்கப்படுவார். யாராலும் கேள்வி கேட்க முடியாது. எனில் ஆட்சியும் அதிகாரமும் பாதிக்கப்பட்டவனை எப்படியாவது மேலெழுந்து வருவதற்காக செயல்பாடுகளை செய்யும் ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டீர்கள் என்றால் அந்த ஆட்சியும் அதிகாரமும் இருப்பது என்பது வீணானது, அதற்கு இல்லாமலே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பொருளாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.